ஆமா பொல்லாததுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே படம் சூப்பரா இருந்ததுங்க. எனக்கு டைட்டில் பார்த்தோன்னே நான் நினைச்சேன் எப்படி ஃபெமினிஸ்டுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாம இருந்தது படத்துல பெரிய ஹைலைட் நினைக்கிறேன். ஏன்னா எது ஃபெமினிசம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கல, அதை தெளிவுபடுத்தின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா காமெடி ஜானரா கொண்டுட்டு போகும்போது அகேன்ஸ்டா எதுவும் வராது. இப்ப வந்து சீரியஸா கொண்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பெண்ணு அடிமைக்காக வாழ்றவங்க போல அப்படின்ட்டு எங்கள் பெண் சுதந்திரத்தை கெடுக்கிறாருன்னு ஒரு போராட்டம்லாம் வர நடந்துரும். ஸோ ஆனால் இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆண்கள் சைடில் இருக்கக்கூடிய ப்ளஸையும் சொன்னாங்க, அதே பெண்கள் சைடில் இருக்க ப்ளஸையும் சொல்கிறாங்க. ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்க மைனஸை சொல்கிறாங்க. ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், அதாவது வெறும் இன்ஸ்டால பார்க்கக்கூடிய அந்த இதை வச்சு அதுதான் ஃபெமினிசம் நம்புறாங்கல்ல, அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. செம்ம படம், நல்ல காமெடி. கொடுத்த காசுக்கு ஒருத்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒருத்து. காலேஜ் பசங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனா படம் பார்த்தா செம்ம ஃபன்னா இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க, என்னோட ஏஜ் 33. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரியோ ஹீரோனா, செகண்ட் ஹாஃப்ல விக்கி தான் ஹீரோன்னு சொல்லலாம். படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. அதே பேர் திருப்பி பண்ணிருக்காங்க. அதுக்காக வந்தீங்களா? படம் ஜோ படம் பார்த்தீங்களா? அதே பேர் தெரியுங்களா? அவங்களுக்காக தான் வந்து ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. ஓகே இருந்துச்சுங்களா? நல்லா சூப்பரா இருந்துச்சு. ரியோ ரியோ ஜோ ரியோ சூப்பர் மூவி ஜோ ரியோ மெகா ஹிட் ஜோ ரியோ ஆண் பாவம் பொல்லாதது. இது எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா, ரொம்ப ஆட்டிடியூட்டா ஒரு சில பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு செருப்படி அப்படின்ற படம் தான் இது. ஏன்னா ஒரு மேரேஜ் லைஃப்ல இருந்து இப்போ ஒரு மேரேஜ் லைஃப்ல இன்வால்வ் ஆயிட்டாங்கன்னா ஒரு ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணணும், அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ணணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டா எடுத்து அதை கரெக்டா பண்ணணும். அதை பண்ணாம இருக்காங்கன்றது தான் நிறைய பேருக்கு டைவர்ஸ்க்கான காரணம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஆணித்தனமா சூப்பரா ஒரு சீன் பை சீனா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு வாஷிங் மிஷின்ல துணி போட்டு ஆஃப் பண்ண முடியாதான், ஒரு சமையல் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு தர முடியாது, அவங்க எங்க வேணாலும் போவாங்க, யாரு கூட வேணாலும் போவாங்க, அதை வந்து ஹஸ்பண்ட் எதுவுமே கேட்க கூடாது. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் அவங்க வந்து சுதந்திரமா நினைக்கிறாங்க. அவங்க வந்து சுதந்திரத்தை தவறா புரிஞ்சிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்டிடியூட்டா இருக்காங்கல்ல, அந்த பெண்கள்லாம் திருந்தணும் அப்படின்றதுதான் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெண்களை நானும் பார்த்துருக்கேன். அதனால நிறைய பேர் லைஃப் ஸ்பாயில் ஆகுதுன்றத ரொம்ப ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஜோன்றது வந்து ஒரு லவ் ஸ்டோரி, ஜாலியா பாக்குற படம். இது வந்து ஒரு சமூகத்துக்கு இப்போ நிறைய டைவர்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு படம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை தாண்டின படம். பாட்டோட ரியோ ரியோ ஜோ ரியோ சூப்பர் மூவி ஜோ ரியோ மெகா ஹிட் ஜோ ரியோ ஆண் பாவம் பொல்லாதது ஹிட்